அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் நம்மளை ஒருவர் மட்டும்தான் பலப்படுத்த முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான், அவருடைய அன்பினால் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் நாம் சிறுக வேண்டும், கர்த்தர் மட்டுமே பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அண்ணன் இந்த வாரம் வசனம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரெடி பண்ணணும்னு அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் வந்து கொண்டு இருந்தது. நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும் போது சடனாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது அது எனக்கு சரியாகவும் எடுக்க முடியாத இருக்க நேரத்தில் நான் என்ன பேசுறது அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு விஷயங்கள் தோண்டிட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வசனம் மட்டும் எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. சங்கீதம் 148:18 நானே வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்காராம்? சமீபமாக இருக்காராம். கர்த்தரை எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா நோக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்காக என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உண்மையாக யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படின்னா, கர்த்தர் க்ளோஸ்டு அப்படின்னா ரொம்ப சமீபமாக இருக்கார் அவங்க கூட பேசும்போது. அப்படி இந்த வார்த்தையை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதே போல் சங்கீதம் 18:6 நானே வாசிக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்றாம். ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஆலயத்தில் அவருடைய செவிகளில் போய் ஏறிட்டான். அப்போது கர்த்தரை உண்மையாக கூப்பிடும் போது, அவர் செவிகளில் ஏறிட்ட போது அவர் சும்மா இருப்பாரா? நம்முடைய ஆண்டவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார்ல. இந்த அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்களா, அப்போது உண்மையாக கூப்பிட்டவனே என்னாச்சு, அவர் காதுகளில் ஏறிட்டான். அப்போ கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுறாராம்? அப்பொழுது பூமி, 7வது வசனம், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஹல்லேலூயா. யாரா? நம்ம உண்மையாக கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பூமியை அசைக்க செய்கிறாரு, அதை அதிர செய்கிறாரு. அது மேல் கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு? அந்த அஸ்திபாரங்களை என்ன பண்ணுறாரு? நமக்காக என்ன பண்ணுறாரு? கர்த்தர் ஒரு விஷயம் கூட அசைத்து பார்க்குறாராம். அப்புறம் என்ன பண்ணுறாரா? அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. 9வது வசனம், வானங்களை தாழ்த்தி இறக்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரூரில் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணர்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்ததி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தள்ளும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தள்ளும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினால், உம்முடைய நாசின் சுவாச காற்றினால் தண்ணீர்களின் மதுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை என்ன பண்ணாராம்? தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. எதுக்காக கூப்பிட்டோன்னா, உண்மையாக கூப்பிட்டோம். இத்தனை காரியங்கள் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். நமக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரா? கேருபீன் செட்டைகளை எடுத்து வேகமாக பறந்து சொல்கிறார், வானங்கள் மத்தியில் செய்கிறார், மின்னல்களை பிறக்க. எதுக்காகனா உயரத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கையை நீட்டி என்னை பிடித்து, எதுக்காக? கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்து என்ன பண்ணுறாரு? ஜலப்பிரவாகத்திலிருந்து என்ன பண்ணாரு? என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அப்போ உண்மையாய் நோக்கி கூப்பிடுற போது கர்த்தர் இந்த வசனம் ஆரம்பிக்க போது பார்த்தீங்களா, 6வது வசனத்தில் அவர்கள் செவிகளில் ஏறிட்டான். ஏறின உடனே அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்களா, அந்த வசனத்தை கர்த்தர் அவர் கூப்பிடுதல் கேட்டவனே என்ன பண்றாரு, அவருடைய வேலையை என்ன பண்றாரு கர்த்தர் ரொம்ப துரிதமா வேகமா செய்றார், போறாரு. என்ன பண்றாரு, பூமியை ஒரு விசை நமக்காக என்ன பண்றாரு, அசைய செல்றாரு, கோபம் கொள்றாரு, அக்கினி புறப்பட்டு வருது. இதெல்லாம் எதற்காக கர்த்தர் நம்மளை செய்றாரா, நம்முடைய துன்பத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாரு கர்த்தர் செய்றாப்போ கர்த்தரை நம்ம உண்மையாய் தேடணும். அதை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்ன பண்ணமா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடமா. அப்போது நம்ம எத்தனையோ காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், என்ன நான் கர்த்தரை நம்ம எல்லாருமே நம்முடைய காலையில் என்ன பண்ணுறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடாம இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். ஆனால் கர்த்தர் கேட்டிங்களா, அதில் நம்முடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கணுமா, உண்மையான்னா கர்த்தாவே நீர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னை விடுதலையாக்க முடியும், நீர் மட்டும்தான் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டாருங்க, வெட்கப்படவே விடவே மாட்டார். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா உண்மையாக கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார், வெட்கப்பட மாட்டார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, 1 ராஜாக்கள் 18 எடுத்துக்கலாம். அந்த பாகாலின் அந்த வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன அந்த பாகால் தெய்வத்தை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எலியா என்ன சொல்வார்னா, 18 எடுத்து வாசிங்களா, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளும். தெய்வமே யார் அக்கினியில் உத்தரவு சொல்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம்னு சொல்கிறாரு. அப்படி அவங்க ஒரு நாளெல்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மத்தியான வேலை வரும்போது அப்போ நமக்கு அந்த வசனங்கள் தெரியும். எலியா என்ன சொல்வார், அங்கே பார்த்துட்டு உங்களுடைய தெய்வங்கள் எங்கே போயிருக்கு, எங்கேயாச்சும் அலுவலுக்கு போயிருக்கா இல்லை தூங்கிடுச்சா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 ராஜாக்கள் 18:37 அது 37 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திறப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி கேட்டருளும். என்ன சொல்றாரு, கேட்டருளும் என்ன, மெய்யாகவே என்ன சொல்ற, ஏசப்பா உண்மை நோக்கி கூப்பிடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டருளும். அப்போ சொல்றாரு 38 வாசித்தீங்களா, அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணுது, இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்கள்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரெல்லாம் என்ன பட்டுதான், அந்த அக்கினி நக்கி போயிட்டோம். ஹல்லேலூயா. அங்க என்ன பண்றாரு, எலியா உண்மையாய் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் நம்ம எந்த இடத்துல எல்லாம் கூப்பிடுறோமோ, ஒருவேளை சூழ்நிலைகள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க கூப்பிடும் போது ஐயோ கர்த்தரா, அவங்களுடைய தெய்வம் ஒருவேளை இறங்கி வந்துடுமோ அப்படின்னு இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணலாம், அந்த இடத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணலாம், கர்த்தர் வெட்கப்பட மாட்டாருங்க. அவங்க என்ன பண்றாரு, எலியா அதுல பெரிய ஒரு சவாலான விஷயங்கள் செய்கிறார். சும்மா அந்த விறகு கட்டையை அவர் வைக்கல, பார்த்தா என்ன பண்ணுவாரு, அந்த குடம் 3 குடங்கள் தண்ணீரை என்ன பண்ணுவார் மேலே ஊற்ற சொல்ல. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு கர்த்தரிடத்தில் எவ்வளோ ஒரு விசுவாசம், அந்த உண்மையாக கூப்பிடும் போது அவர் அறிந்திருக்கிற தெய்வம். எலியாவுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்வார்னு. வந்த அக்கினி வெறும் அந்த அந்த மாம்சத்தை மட்டும் படிச்சுட்டு போட்டுதா கிடையாது, மாம்சத்தை மட்டும் படிச்சு போடல. என்ன பண்ணுது, அந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன விறகுகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பார்க்குது, கற்களை கூட, ஹல்லேலூயா ஜீசஸ், கற்களை கூட என்ன பண்ணுது, அந்த அக்கினி படிச்சுட்டு போட்டுதாங்க. நம்ம என்னால நினைப்போம், இந்த காரியம் எல்லாம் முடியுமா கர்த்தரால, இது எனக்கு மலை போன்ற இருக்க காரியம் இருக்கு ஏசப்பான்னு சொல்லும் போது, உண்மையாக கூப்பிடும் போது அசைக்க முடியாத காரியங்களை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அசைப்பாருங்க. ஹல்லேலூயா. அந்த கற்களை என்ன பண்ணிக்குது, அக்கினி பட்சித்து போட்டுதான். அப்புறம் என்ன பண்ண, மண்ணை கூட பட்சித்து போட்டுதான். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுது, வாய்க்கால் இருந்த அக்கினி அந்த தண்ணீர் எல்லாம் நக்கி போட்டுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம உண்மையாக கூப்பிட்டா நம்மளை வெட்கப்பட விட மாட்டாருங்க. ஆனால் அந்த கர்த்தர் என்ன பண்றாரு, வந்த காரியத்தை என்ன பண்ண, எலியா நீ என்னப்பா கூப்பிட்ட, அவங்க எதிர்க்க உன்னை சாட்சியாக வைக்கணும், அவ்வளோதானே, என்ன பண்ணுற, உன்னுடைய சர்வாங்க தகன பலியை என்ன பண்ணுறேன், ஆசையாக நுகர்ந்துட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க எதிர்க்க என்ன பண்ண, நீ எனக்காக வைராக்கியமாக என்ன பண்ண, இந்த கட்டையை ஈரமாக்கின, கற்களை வச்ச, மண்ணை கொட்டின, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட விடவே மாட்டேன். அங்கே இருக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க,
யார் என்ன பண்ணாங்க? இந்த தெய்வமே என்ன பண்றாங்க? உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா ஜீசஸ். கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? ஒரு பெரிய சாட்சி என்ன பண்றாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்ன பண்றாங்க? அங்க சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஆரவாரம் கொண்டுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா அந்த பாகாலின் தெய்வம் என்ன பண்றாங்க? நடனம் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த மக்களுடைய வார்த்தையில கர்த்தரே என்ன பண்ணது? தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல. உண்மையாய் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு இறங்கி வருவது மட்டும் இல்ல, ஒரு நாளும் நம்மளை எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாரு? நம்முடைய தலை குனிந்து குனிந்து என்ன பண்ண மாட்டார்? விழ மாட்டார். ஏன்னா கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன பண்றாரா? பதில் கொடுக்கும் போது அவரால் படைக்கப்பட்டிருக்கங்க. அவருடைய படைப்பை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்மளுடைய படைப்பு, நம்மளை அழைத்த அழைப்பு அநாதி காலத்து முன்னாடி என்ன பண்ணாராம்? நம்மளை அழைத்து இருக்கிற கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாரு? நம்மளை தலை குனிந்து போகவே மாட்டாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோனாவை கர்த்தர் என்ன பண்றாரு? யோனாவை கர்த்தர் வந்து நினைவேக்கு போக சொல்றாரு. ஆனால் யோனா என்ன பண்றாரு? தர்ஷீஷுக்கு போயிடுறாரு. அவர் அங்கே ஒரு பெரிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாரு. ஆனால் யோனா என்ன பண்றாரு? மீனின் வயிற்றில் தன்னுடைய தன் செய்யந்த செயலை மனம் வருந்தி என்ன பண்ணுறாரு? யோனா 2:2 பார்த்தீங்களா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. எங்கே இருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு? மீனின் வயிற்றிலிருந்து. ஒருவேளை சில சூழ்நிலைகள் வரலாம் நமக்கு, கர்த்தருடைய செயலை விட்டு போனாலும் நம்முடைய தேவன் எவ்வளவு தேவன், ஒரு அன்பான தேவன் இல்லையா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கூப்பிடவனை என்ன பண்ணாரு? யோனாவுக்காக மீனை ஆயத்தப்படுத்தினார். மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் என்ன பட்டது? போய் கரையிலே யோனாவை கக்கிற்று. அதுக்கு பிறகு யோனாவுக்காக வைக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் நம்மளை எங்க போகணும்னு கர்த்தர் வச்சிருக்காரோ, நம்ம ஒருவேளை மாறி போயிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஏன்னா முன்குறித்தவர், அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். நம்மளை வழியை என்ன பண்ணுவாரு? செவைப்படுத்தார். யோனா அந்த நேரத்தில் என்ன பண்ணார்? ஒரு பாவ அறிக்கையிட்டார். ஏசப்பா, என்னை நீங்க என் மேல வச்சிருந்தீங்க, என்னை நினைவேக்கு ஏன் கர்த்தர் நினைவேக்கு போக சொன்னாருங்க? அங்க வந்து அத்தனை மக்கள் இருக்கு, ஒரு கர்த்தர் எல்லாம் வந்து அத்தனை மக்கள் இருக்கு, அறிந்திருப்பார்ல. ஒருவேளை யோனா போய் அங்க அந்த கர்த்தரை பற்றி சொல்லும் போது அவங்க கண்டிப்பா மனம் மாறுவாங்கன்னு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் இல்லை? ஏன்னா கர்த்தருக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது இல்லை. ஆனா யோனாவை கர்த்தர் ஒரு பாத்திரமா எடுத்துக்கொண்டு போனோன்னு நினைச்சார். ஆனா யோனா தன்னுடைய தரிசனத்தை விலகி ஓடினார். எந்த சூழ்நிலை, ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய தரிசனங்களை விட்டு ஒருவேளை விலகி ஓடி இருக்கலாம். ஒருவேளை சொந்த சூழ்நிலையில இது எனக்கு வேண்டாம் ஏசப்பா, இது வந்து இந்த ஊழியம் இல்லை இந்த செயல் எனக்கு வேண்டாம், இது ரொம்ப பெருசு, என்னால் செய்ய முடியாது நம்ம ஓடி இருந்தாலும், கர்த்தர் நம்மளை அடிச்சிருந்தாலும் நம்மளை அவரை உண்மையாக கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை அடிச்சு அப்படி என்ன பண்ண மாட்டார்? விட்டுற மாட்டார். நம்மளை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவார்? நம்மளை தூக்கி கொண்டு வந்து, ஆனால் அவருடைய தரிசனத்தை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அவர் நமக்காக நிறைவேற்றி தான் அவர் நம்மளுடைய தரிசனத்தை கர்த்தர் ஒரு நாள் அதை வந்து கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். ஒருவேளை யோனா என்ன பண்ணியிருப்பாரா? நான் தர்ஷீஷுக்கு போயிடுறேன், அவள் தான் முடிஞ்சிச்சு, நான் போகிறேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? விடவே இல்லை. அங்கே போய் ஒரு மீனை, அந்த கடல் கொந்தளித்தது, அங்கே ஒரு மீனை ரெடி பண்ணார். இதெல்லாம் செஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணார்? பாவம் செய்து அறிக்கை செய்யும் போது தான் என்ன பண்ண, விட்டு விடும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்வார் இல்லையா? அந்த இடத்துல யோனா என்ன பண்ணார்? ஐயோ ஏசப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா, நான் உமக்கு விரோதமாக செஞ்சுட்டேன்னு அந்த மீனின் வயிற்றில் அவர் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? அநேக இரக்கங்கள்னால் என்ன பண்ணார்? யோனா மூடிக்கொண்டு யோனாக்காக செய்த அற்புதங்கள், பெரியவான காரியங்கள். அதே போல நமக்கு தெரியும், 2 ராஜாக்கள் எடுத்தீங்கன்னா, எசேக்கியா வந்து மரண அவஸ்தைப்படும் போது ஏசாயா தீர்க்கதரிசி போவார் இல்லையா? அப்போ எசேக்கியா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நீ மரிச்சு போவேன்னு சொல்லும் போது அங்கே என்ன பண்ணுவாங்க? எசேக்கியா போய் செவருப்புறமாக திரும்பி அழுவார். அவரு அழகாக போய் ஏசாயா வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு வந்துடுறார், நீ மரிச்சு போயிட போகிறப்பா, நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடு நீ அப்போ எசேக்கியா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த நேரத்தில் கர்த்தரை உறுதியாக என்ன பண்ணுவார்? உண்மையாய் கூப்பிடுறாரு. அந்த உண்மையாய் கூப்பிடும்போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்து கூட போக மாட்டாரு. கர்த்தர் என்ன சொல்வார்னா, இவருடைய ஆயுசு நாட்கள் எத்தனை ஆண்டுகளாம்? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன்னு சொல்வாரு. அந்த கூட்டி கொடுத்தது மட்டும் இல்லை, அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் என்னன்னு வேற என்ன பண்ணுவார் அவர்? 2 ராஜாக்கள் 23 எடுங்களேன். 2 ராஜாக்கள் 23 20
கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் என்ன பண்றாரு? அழுதார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா உடைய பார்வைக்கு நான் எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஏசப்பா, நான் எத்தனையோ ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சுருப்பேன்ல, நான் இப்படி இருக்கும் போது அப்போவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மீண்டும் எசேக்கியா என்ன தெரியுமா பண்ணுவார், நான் வந்து அவர் சொல்வார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வார், நீ ஆலயத்துக்கு போவ 15 ஆண்டுகள் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் கூட்டி கொடுத்தாருன்னா எசேக்கியால அப்படியே என்ன பண்ண மாட்டார்னா, அதை என்ன பண்ண மாட்டார்னா அப்படியே ஒத்துக்கொள்ள மாட்டார். இதுக்கு என்ன ஒரு அடையாளம் வேற எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா கேட்பாரு. அதுக்கும் கர்த்தர் என்ன சொல்வார்னா 16 அப்போது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்போது உமது வீட்டிலும் உமது உள்ளத்திலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் தேசத்திலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் இல்லை, சாரி அந்த வசனம் இல்லை, அப்பொழுது திருப்பி வந்து கர்த்தர் பேசுவார். அந்த அவர் வந்து ஒரு குணமாக்குன அடையாளம் கேட்பார். 9 அதற்கு ஏசையா, கர்த்தர் தம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதுக்கு கர்த்தரால் எனக்கு உண்டான அடையாளமாக சாயை வந்து என்ன பண்ணுவார்னா 10 பாகை என்ன பண்ணும் முன்னாடி போகணுன்னு சொல்வார். எனக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை பின்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை என்ன பண்ணுவான் பின்னிட்டு திரும்பி வேண்டும் என்றார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 என்ன பண்ணுறாரா, அந்த பாகையை என்ன பண்ணுறாரு, முன்னாடி சாயை பார்த்து பின்னிட்டு திரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அதாவது இயற்கையை என்ன பண்ணுறார் கர்த்தர், அப்படியே அவர் கூப்பிடும் போது என்ன பண்ணுறாரு, இயற்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இவனுக்கு வந்து என்னது, இப்படி முன்னாடி போகிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இப்போ 8:30 மணி இருக்கும், 8:30லேருந்து 9 மணிக்கு போகிறது ரொம்ப ஈஸி, 8:30லேருந்து 7:30 மணிக்கு நான் கொண்டு போயிடுறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறேன்னா, மரணத்துக்கு எதற்காக எசேக்கியா தீர்க்கதரிசியை வந்து கர்த்தர் வந்து அந்த வந்து எசேக்கியா இடத்துல அனுப்புறாருன்னா, உன்னுடைய நாட்கள் அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட உண்மையாய் கூப்பிடும் போது என்ன பண்ணுறாருனா, கர்த்தருடைய ஆயுசுனால கூட்டி கொடுக்குறாரு. கூட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்க, நீ இப்படி கேட்காதப்பா, நான் உனக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் எரேமியா 33:3 இருக்கும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடணுமா, என்னை நோக்கி கூப்பிடுப்பா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பர்த்திமேவு அவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமின் வழியாக போகும்போது என்ன பண்ணுறாருனா, அந்த பர்த்திமேனுடைய வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா, இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அற்புதம் நடைபெறாது அப்படின்றது என்ன பண்ணானா, உண்மையாய் தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணோம் இறங்கும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை பார்க்கல. ஐயோ இத்தனை பேர் போகிறாங்க, என்னை அதட்டுறாங்க, இவங்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லாரும் அதட்டும் போது முன்பை காட்டில் என்ன பண்ணாராம், இன்னும் அதிக வேகமாக என்ன பண்ணாரு, தாவீதின் குமாரனே இறங்கும். அதுதான் என்ன பண்ணாரு, பெரியான காரியங்கள். அப்போ கர்த்தர் கேட்டுட்டு சும்மா இருந்தாரா, வந்து என்ன கேட்டாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும், ஏன்பா நான் போயிட்டு இருக்கல, என்னை உண்மையாக என்ன பண்ண, என்னை நோக்கி கூப்பிட்டேன், அதனால நான் உனக்கு என்ன பண்ணேன், நான் என்ன செய்யணுன்றாரு. அப்போ பர்த்திமேயு சொல்கிறாரு, அவரை பார்த்துட்டு என்ன சொல்லலை, ஏசப்பா எனக்கு ஏதாச்சும் வெள்ளி காசு தங்க காசு இருந்தால் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணோம், பார்வை அடைய வேண்டும்ன்றாரு. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல பாரு, அவனுடைய பார்வையை கர்த்தர் என்ன பாரு, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி தாங்க. ஏன்னா எத்தனையோ, ஒருவேளை பர்த்தியும் மட்டும் கிடையாது, அங்கே எத்தனையோ குருடர்கள். கர்த்தர் வந்து ஒரு பர்த்திமை போல ஒரு குருடன் இருந்திருக்கலாம், ஒரு சப்பானி இருந்திருக்கலாம், ஒரு ஊமையன் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் கர்த்தர் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பர்த்திமை என்ன பண்ணார் தெரியுங்களா, உண்மையா என்ன பண்ணாரு, கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமா. ஏன்னா பர்த்திமைக்கு தெரியும்
இவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை நான் அறிந்திருக்கேன். எனக்கு தேவை இன்னைக்கு எனக்கு காசு கிடையாது, என்னுடைய வாழ்நாள் எதுவோ அதை என்ன பண்ணாரு, பர்த்திமை அன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம உண்மையா அப்பொழுது என்ன பண்ண உத்தரவு நமக்கு கொடுத்தது. நான் அதாவது சொல்றேன், நான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்க காரியங்கள் என்னவா, நம்முடைய கண்ணில் பார்த்துருக்கவே மாட்டேங்க, நம்முடைய காதில் நம்ம கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம், காதுகளை என்ன பண்ண கேட்டு இருக்க மாட்டோம், நம்முடைய இருதயத்தில் தோன்றி இருக்க மாட்டோம். இன்னைக்கு இப்போ உட்காந்துருக்கல, நம்முடைய இருதயத்தில் யாருக்காச்சும் தோன்றி இருக்குமா, நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு போவேன், இந்த வேலை செய்வேன், யாரோட இருதயத்தில் தோன்றி இருக்கமா? அல்லேலூயா. அதுதான் நமக்கு கர்த்தரை நோக்கி அறியாததுமா என்னம்மா நமக்கு எட்டவே எட்டாதுங்க, நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஒரு வார்த்தையில் இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், படைத்திருக்கார். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது, அப்படி எனக்கு ஒருவேளை இந்த காரியங்கள் மாறாது, இப்படி தான் இருக்கும். நிறைய வார்த்தையில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளுடைய காரியங்களை நமக்கே என்ன பண்ணுவோம்னா அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஓகே பரவாயில்ல, எனக்கு இது கிடைச்சிட்டா போதும், எனக்கு ஒருவேளை இந்த காசு கிடைச்சா போதும், ஒருவேளை நான் இதை கேட்டிருந்தேன், ஒருவேளை இந்த வீடு கிடைச்சா போதும், எத்தனையோ காரியங்கள், இந்த வேலை கிடைச்சா போதும், ஒருவேளை ஏசப்பா இந்த சுகம் கிடைச்சா போதும்னு. அப்படி கிடையாதுங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வதற்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கர்த்தர் நமக்காக காத்திருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், உண்மையாய் கூப்பிடணும். உண்மையாய் கூப்பிடுமா, விசுவாசத்தோட உண்மையாக என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் பெரியதா இல்லை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு பின்னோக்கி சொல்லலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம யாரை நோக்கி பார்க்கணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய என்னமா, நம்மளை கர்த்தர் பிரகாசிக்கிற செய்கிற கர்த்தர். ஏனென்றால் நம்மளை என்ன பண்ண, மலையின் மேலே நம்மளை அமர செய்கிற கர்த்தர் அவர் ஒருவரை தான். அவரை நோக்கி நோக்கி தினமும் நம்ம கூப்பிடுவோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 148:18 முடிந்தால் எல்லாரும் இந்த வார்த்தையை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 148:18. சங்கீதம் 148:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த வசனத்தை நம்ம கொண்டு சூழ்நிலைகள் மாறினாலும் சொல்லுவோம், ஏசப்பா நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்றோம் இல்லைப்பா, உண்மையாக நீங்கள் தான் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும்னு உங்களை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம், நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாராம், கர்த்தர் செய்வாராம். அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு நமக்கு உத்தரவு கொடுத்தா நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு செய்வாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.